விநாயக பெருமான் சரணம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாக்குறது ஆடி பௌர்ணமிக்கு குலதெய்வத்துல நம்ம தீப வழிபாடு பண்ணினது பாக்குறீங்க. ஒவ்வொரு பௌர்ணமியுமே நம்ம குலதெய்வ வழிபாடு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால இந்த ஆடி பௌர்ணமி நம்ம குலதெய்வத்துல வழிபாடு பண்ணினது தான் பாக்குறீங்க. 2 குத்து விளக்கு 2 அகல் விளக்குல நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம ரெகுலரா 2 குத்து விளக்கு அகல் விளக்கு தான் பண்ணுவோம். அகல் விளக்குல நெய் தீபம் ஏற்றிடுவோம். குத்து விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுவோம். செவ்வாய் வெள்ளி வருது அப்படின்னு சொன்னா நம்ம எலுமிச்சம்பழம் தீபத்துல நம்ம தீபம் போட்டுருவோம் அகல் விளக்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால நம்ம நெய் தீபமாகவே வச்சுக்கிட்டோம். நம்ம தீப வழிபாடுங்கிறது பிரபஞ்சத்துக்காகட்டும், சிவபெருமானாகட்டும், மகாவிஷ்ணுவை கும்பிட்றாகட்டும், எல்லாத்துக்குமே தீப வழிபாடுனா நமக்கு எல்லா சாமிக்கும் அவ்வளோ சிறப்பு. அதனால தீப வழிபாடு பண்ணி மகாலட்சுமி பாட்டு நம்ம ரெகுலராக நம்ம தீப வழிபாடு பண்ணி உங்களுக்கு பாட்டை போட்டிருக்கிறேன். அது போல் அந்த தீப வழிபாடு பாட்டெல்லாம் பாடி நம்ம மகாலட்சுமி அஷ்டோத்திர சதநாமவழியும் சொல்லி சாமியை வழிபடுவோம். நம்ம வழிபட்ட பிறகு குத்து விளக்கு உள்ளே கொடுப்போம். நம்ம ஆணூரம்மனுக்கு அலங்காரம் பண்ண பிறகு பூஜைக்கு எடுத்து வச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முடிஞ்சால் உங்கள் குலதெய்வத்தில் ரெகுலராக குத்து விளக்கு பூஜை பண்ணுங்க. இல்லைன்னா குரூப்பாக சேர்ந்து பண்ணும்போது அது மாதிரி சேர்ந்து பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சிவார்ப்பணம்.